ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 எய்ம்ஸ் மற்றும் 7 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய 4951 வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024 மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதாவது எய்ம்ஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான எக்ஸாம் தான் இது. இதில் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி முடித்தவர்கள், பேராமெடிக்கல் கோர்சஸ் முடித்தவர்கள், அதாவது நர்சிங், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்குது. எம்டிஎஸ், எல்டிசி இது மாதிரியான அட்மின் போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? இதற்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜனவரி 31, 2025. சரிங்களா? ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதற்கான டேட் வந்து பிப்ரவரி 11, 2025. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான விண்டோ வந்து 12 பிப்ரவரி 2025 14 பிப்ரவரி 2025 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு 1 or 2 days முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கில் டெஸ்ட் டேட்டுமே வந்து உங்களுக்கு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றதையும் சிலபஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பேட்டர்ன் என்ன எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி. டேட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 26 28 பிப்ரவரி 2025 எப்போ வேணால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. என்னென்ன எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து என்னென்ன எய்ம்ஸ் மற்றும் என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ்லாம் வந்து இந்தந்த எய்ம்ஸ்லேயும் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் தான் இருக்குது. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவந்திபுரா, பத்திண்டா, போபால், புவனேஸ்வர், பிபிநகர், பிலாஸ்பூர், டியோகர், கோரக்பூர், கவுஹாத்தி, ஜோத்பூர், கல்யாணி, நியூ டெல்லி, மங்கல்கிரி, நாக்பூர், பாட்னா, ரேபெர்லி, ராய்ப்பூர், ராஜ்கோட், ரிஷிகேஷ், விஜயபூர், இந்த எய்ம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது. இதுலேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி சில ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியிலையுமே ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது, இஎஸ்ஐயும் இருக்குது. இதுலேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அதற்கு டைரெக்டாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆரில் தான் வந்து வேக்கன்சிஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வேக்கன்சி எங்கெங்கே அப்படின்றத ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ்லேயே வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த இன்ஸ்டியூட்லையுமே வந்து வேக்கன்சி இருக்குது. அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டாக்டர் ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லியிலையும் வந்து வேக்கன்சி இருக்குது. ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இம்பால்லையும் வேக்கன்சி இருக்குது. ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் சயின்சஸ் எய்ஸ்வாலில், அதாவது மிசோரமில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்டும் இருக்குது. வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சப்ஜர்தங் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லியில் இதுலேயும் வேக்கன்சி இருக்குது. ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் இதுலேயும் வந்து வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? டோட்டலாக வந்து 28 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக, இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மூலியமாக குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு aimsexams.ac.in வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம டெமோவாக வந்து செப்பரேட் வீடியோ போடுறோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அதில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலியமாகத்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அந்தந்த எய்ம்ஸ் மூலியமுக்கும் அந்தந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து
டிஃப்ரென்ஸ் ஆகும். சில இடத்துல வந்து ஒரே டிசிக்னேஷன் வந்து வெவ்வேறு பேரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் வந்து ஒரு எய்ம்ஸில் வந்து ஹையர் போஸ்ட்டில் இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து லோயர் போஸ்ட்டில் அந்த மாதிரி மாறு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து எப்போ கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும் பொழுது கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதாவது கேட்டகரி கிளைம் பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதே மாதிரி 10th அல்லது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணது, சைனு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஓகேங்களா? லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் NOC வந்து நீங்கள் வாங்கி அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய டிகிரினா டிகிரி, இல்லை பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், PWD கேண்டிடேட் இல்லைனா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனர் EWS கேண்டிடேட், OBC கேண்டிடேட்ஸ், OBCயில் OBC NCL கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான அந்தந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அதெல்லாம், சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக நீங்கள் வச்சுருக்கணும், சரிங்களா? சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், உங்களுடைய எக்ஸாம் சென்டருடைய சாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு அல்லது பாண்டிச்சேரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய சவுத் அல்லது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை கொடுத்துக்கலாம். 4th இருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எனிவேர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியுமே அவைலபிளில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லையும் அவைலபிலிட்டி இருக்குது, சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த போஸ்ட்டு வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஏஜில் அப்படின்றத பின்னாடி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்க்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேண்டிடேட்க்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWD கேண்டிடேட்க்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. குரூப் B குரூப் C போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிஷன்டு ஆஃபீஸருக்கு வந்து +3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, 5 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் மேலே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. குரூப் Bயில் இருந்தாங்கன்னா, குரூப் Cயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள், சரிங்களா? அதுவே OBC கேண்டிடேட்டாக இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 வருடம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 43 வயது வரைக்கும் எலிஜிபிள். அதுவே வந்து SC/ST கேண்டிடேட்டை சேர்ந்த கேண்டிடேட் வந்து 3 வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? குரூப் C போஸ்ட்டுக்கு வந்து சடன் வந்து விடோஸ், டைவர்ஸ்டு உமன்ஸ் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்சனுக்கும் சர்வீஸ் கிளர்க்குக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பரான அந்த ஃபார்மெட்ஸில் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான அந்த OBC NCL பொறுத்த வரைக்கும் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி SC/ST கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டியை வாங்கியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். PWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஃபார்மேட் இருக்கணும். மெடிக்கல் போர்டில் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த கன்ஸ்டியூட் எய்ம்ஸ் நியூ டெல்லி வந்து ஒரு போர்டு கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க, சரிங்களா? அலாட் பண்ண அதாவது யார் யாரெல்லாம் வந்து சீட் அலாட் ஆகுறாங்களோ, அதாவது அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு போர்டு வந்து அமைச்சு அந்த போர்டு வந்து சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஸ்க்ரைப் தேவை, அதை காம்பன்சேட்டரி டைம் தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கும் நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் வந்து காம்பன்சேட்டரி டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் OBC கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST EWS கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2400 ரூபாய்
பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்தாங்களோ அது மூலியமாகவே திரும்பி ரிட்டர்ன் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலியமாக வேண்டாலும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். எக்ஸாம் டேட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் February 26, 27, 28 இந்த 3 நாளில் எப்போ வேணால் இருக்கும். மேஜர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 500 கேண்டிடேட்ஸ் அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த சிட்டிஸோ அங்கே வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அது வரைக்கும் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 2-3 சிட்டிஸை கம்பைன் பண்ணி போட்டுருவாங்க. எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 3 நாள் முன்னாடி, அதாவது 26, 27, 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 23 அந்த அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு February 23க்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் aimsexam.ac.in வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். டியூரேஷன் 100 MCQ கொஷின் இருக்கும். 100 கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மதிப்பெண், டோட்டலாக 400 மதிப்பெண்ணுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு 25 கொஷின் வந்து பொதுவாக வந்து இருக்கும். அதாவது ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 25 MCQ இருக்கும். 75 கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டொமைன்லேருந்து வரும். சரிங்களா? நீங்கள் ஃபார்மசிஸ்ட்னால் ஃபார்மசிஸ்ட்டுக்கானது, நர்சிங்னால் நர்சிங்கானது, டெக்னீஷியன்னா எந்த டெக்னீஷியனோ அதற்கான டொமைன் உங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து 75 MCQ வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எசென்ஷியலாக டிசேரபிளாக, எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. டிசேரபிள் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷனல் தான். சரிங்களா? கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து 18 நிமிஷம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் 20 கொஷின் இருக்கும். சரிங்களா? 5 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். 4 மதிப்பெண், 400 மதிப்பெண்ணுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். 5 செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜென்ரல் நாலேஜ் இல்லைனா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடேட்டிவ், ஆப்ஸு, ரீசனிங், கம்ப்யூட்டர் ப்ளஸ் உங்களுடைய டொமைன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை குவான்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கிலீஷ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு வந்து 20 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 18 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனும், அதாவது இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இல்லைனா ஜென்ரல் நாலேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் 18 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இந்த 20 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த 80 மினிட்ஸ் வந்து ஓவர் ஆன உடனே வந்து உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கொஷினை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அந்தந்த செக்ஷன் டைமிங் மாதிரி இருக்கும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதுதான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து உண்டு. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/4, அதாவது 4 கொஷின் தப்பாக எழுது அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 மதிப்பெண் வந்து போகும். மினிமம் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 40% எடுக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 35% எடுக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 30% எடுக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30% எடுக்கணும். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதாவது மினிமம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன், 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து கொஷின் இருக்கும். அதுவே வந்து டொமைன் நாலேஜ், அதாவது ஃபார்மசிஸ்ட்டு, நர்சிங் இந்த மாதிரியான ஏஓ, ஜேஓ இந்த மாதிரி டொமைன் நாலேஜ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும்.
ரிமைன் இருக்கக்கூடிய போஸ்ட் மிக்ஸ்டு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மினிமம் 10th 12th குவாலிஃபிகேஷன் இருக்க கொஷின்ஸ் மட்டும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? ஓகே, சிலபஸ் அண்ட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். டயட்டீஷியன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ் இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? இந்த சைடில் கொடுத்துருக்கிறது ஃபுல்லுமே வந்து எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது. அதாவது மினிமம் நான் சொன்ன மாதிரி 10th 12th அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ரல் உங்களுக்கு வந்து டொமைனே வந்து ஜென்ரல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி 10th 12th அப்படின்ற மாதிரி இருந்தால் பைலிங்குவல் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் ஆப்ஷன் உண்டு. எலக்ட்ரிஷியன் ட்ரேடு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து அசிஸ்டண்ட், ஏஓ, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட், ஜேஏஓ இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஓஏ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சிலபஸ் வந்து ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸு, ரூல்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஏஇஏ பொறுத்த வரைக்கும் சிவில்னால் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன்னா ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் இந்த மாதிரி அவங்களுடைய அந்தந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஆடியோமெட்ரிக் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அந்த டாப்பிக்கில் இருக்கும். மேனிஃபோல்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கேஸ் பைப்லைன் சிஸ்டம், டிராஃப்ட்மேன். ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசியில் இருக்கும். ஸ்டோர் கீப்பர் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஹோமியோபதினா ஃபார்மசி ஹோமியோபதி ரிலேட்டடாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் கேஷியர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் புக் கீப்பிங். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் எம்ஆர்சி, எம்ஆர்ஓ இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு. சிஎஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜி இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எம்எல்டி, லேப் அசிஸ்டண்ட்லேயே வந்து வேரியஸ் கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எய்ம்ஸ்லேயும் வெவ்வேறு போஸ்ட் நேமில் டிசிக்னேஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காமனாக பார்த்திங்கன்னா மேக்ஸு, இங்கிலீஷு, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ரிலேட்டட் இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும். எம்டிஎஸ், ட்ரெஸ்ஸர், ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் கிரேட்ஸ், வேரியஸ் கிரேட்ஸ் இருக்குது. ஸ்டோர் அட்டண்டன்ட் கிரேட் இது எல்லாத்துக்குமே வந்து சேம் தான். ஜென்ரல் மேக்ஸு, இங்கிலீஷு, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பைலிங்குவலில் தான் இருக்கும். டைசெக்ஷன் ஹால் அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் சேம் தான் உங்களுக்கு சிலபஸ்ஸு பைலிங்குவலில் இருக்கும். இசிஜி டெக்னீஷியன் இசிஜி போர்ஷன் இங்கிலீஷில் இருக்கும். லைப்ரரி அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் லைப்ரரி சயின்ஸு இங்கிலீஷில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபர் இந்த மாதிரினா ரேடியோகிராஃபியில் இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஓடியா ஏடியா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன்னா ஏசி ரெஃப்ரிஜரேஷன் அதுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டு உண்டு. டென்டல் ஹைஜீனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும். டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு அதற்கான டென்டல் மெக்கானிக் இதெல்லாம் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ரேடியோ தெரப்பி டெக்னீஷியனில் ரேடியோ தெரப்பி முடிச்சிருக்கணும். நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிக்கு லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா? பிஎஸ்சி லைஃப் சயின்ஸு முடிச்சிருக்கணும். ஜூனியர் பெர்ஃபியூஷனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அந்தந்த துறை சார்ந்த டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் சிலபஸ் தான். என்னென்ன போர்ஷன் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து டொமைன் பேப்பர் வரும் அப்படின்றதுக்கு தான். அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸ் அதாவது அவங்களோட கோர் சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? யோகா இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். ஃபார்மா கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி வந்து அலோபதி ஃபார்மசிலேருந்து வந்து இருக்கும். டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுமே வந்து இதில் தான் வரும். நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஎன்எம், நர்சிங் ஆஃபீஸர், பிஹெச்என், எஸ்என்ஓலேயே வந்து சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் 1, கிரேடு 1லேயே டிபி அண்ட் செஸ்ட் டிசீஸ் ஹெல்த் அசிஸ்டன்ட், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நர்சிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள். பயோமெடிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி 66 ஸ்ட்ரீம்ஸில் வந்து டோட்டலாக 4591 போஸ்ட் வந்து இருக்குது வேக்கன்சி. வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது. அட்மின்லேருந்து இருக்குது, பேராமெடிக்கல், மெடிக்கல் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றுத்திற்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமானது நீங்கள் வந்து எந்த எய்ம்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இல்லைனா வந்து ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது இப்போ கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி
உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்து லிங்க் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுவீங்க. இப்போது அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அதற்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து லாக் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் அதை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கேட்கல. சரிங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய எசென்ஷியல் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் டயட்டீஷியனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எல்லா எய்ம்ஸ்லேயும் மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் டயட்டெட்டிக்ஸ் நியூட்ரிஷன் அல்லது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் முடித்திருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு 3 இயர்ஸ் அப்படின்றதும் டயட்டிஷியன் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டயட்டிஷியனுக்கு வந்து எம்எஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டயட்டிஷியன் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான சிலபஸ் தான். சரிங்களா? ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தான். அடுத்தது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 3 வருடம் பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? எல்லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் என்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிகிரி முடித்திருந்தால் போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஏஏஓவை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தா டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதற்கும் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே, இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ். அடுத்து டிஇஓ, ஜேஏஏ, லோயர் டிவிஷனல் கிளர்க், எல்டிசி, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், யூடிசி, இந்த போஸ்ட்டுக்கெலாம் மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 8000 வேர்ட்ஸ் அதாவது கீ டிப்ரெஷன் வந்து 1 மணி நேரத்துக்கு டைப் பண்ணுறதுக்கான ஸ்பீடு, டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து இருக்கணும். சரிங்களா? இதற்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. +2 முடிச்சிருந்தாலே போதும். ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுமானது. எல்லாருமே வந்து 12ஆம் வகுப்பு தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? எல்டிசி, யூடிசி எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எய்ம்ஸ்லேயுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் வந்து 2, 4 இந்த மாதிரி வந்து வேக்கன்சி வந்து இதில் இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஏஇயில் வந்து சிவிலை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருடம் மினிமம் வந்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா? சில இதில் வந்து டிகிரி முடிச்சுட்டு 5 வருடம் கேட்டிருக்காங்க. சில எய்ம்ஸில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா 2 வருடமும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 5 வருடமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அந்தந்த எய்ம்ஸை பொறுத்து மாறுபடுது. சரிங்களா? ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கும் சேம் தான், டிகிரி முடிச்சிருந்தா 5 வருடம். அதே சில எய்ம்ஸில் வந்து டிகிரினா 2 வருடம், டிப்ளமோனா 5 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே வந்து ஏசி அண்ட் ஆர், ஓகேங்களா? இது வந்து இதற்கு 3 வருடம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சில இடத்துல எய்ம்ஸில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருடம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? அது மாதிரி ஒரு எய்ம்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆடியோமெட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் 4 வருடம் ஆடியாலஜி வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அதுவே 2 வருடம் டிப்ளமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கு கூட 2 வருடம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. சரிங்களா? ஆடியோ டெக்னீஷியன், ஆடியோமெட்ரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆடியாலஜி ரிலேட்டட் டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஜூனியர் ஆடியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி முடிச்சிருந்தா ஓகே, எம்எஸ்சி வந்து டிசைரபிள் தான், எசென்ஷியல் கிடையாது. அடுத்தது எலக்ட்ரீஷியன், லைன்மேன், ஒயர்மேன் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மினிமம் முடிச்சுட்டு ஐடிஐயில் அந்தந்த ட்ரேடில் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மேனிஃபோல்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு 5 வருடம் மெடிக்கல் கேஸ் பைப்லைன் சிஸ்டத்தில் 200 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் எலிஜிபிள். சரிங்களா? டிராஃப்ட்மேனுக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ ட்ரேடு முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள்.
அசிஸ்டன்ட் லாண்ட்ரி சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ட்ரை கிளீனிங்கில் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸ் டிகிரி முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸில் வந்து டிகிரி இன் ஃபார்மசி அல்லது இதற்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். டிசரபிளில் வந்து நமக்கு தேவையில்லை டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். டிகிரி முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. டிப்ளமோ முடிச்சிருந்தா அதாவது டிஃபார்ம் முடிச்சிருந்தாங்கன்னா 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? பிஃபார்ம் முடிச்சிருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இது ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லிலையும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லையும் ரெண்டுத்துலேயும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 2 வருடம் ஸ்டோர்ஸ் ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஹோமியோபதி ஃபார்மசியில் அட்லீஸ்ட் 1 இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஹோமியோபதிக்கும் கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அக்கௌண்டன்ட் கேஷியர் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது டிகிரி இன் காமர்ஸ் பிகாம் முடித்த கேண்டிடேட் அட்லீஸ்ட் 2 வருடம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்டு ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு. ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்டு ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அல்லது +2 முடிச்சுட்டு 6 மாதம் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சிஎஸ்எஸ்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்எஸ்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா? நர்சிங் ஆஃபீஸர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். லேப் அட்டெண்டன்ட் எம்எல்டி லேப் அசிஸ்டன்ட் இந்த சீனியர் டெக்னீஷியன் இந்த பணியிடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு எம்எல்டி முடித்த கேண்டிடேட் 2 வருடம் எம்எல்டி முடித்த டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். பிஎஸ்சி டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுவே வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. சரிங்களா? ஜூனியர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட். சரிங்களா? அடுத்தது வந்து இதுலேயே வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா எய்ம்ஸ்லேயுமே வந்து எம்எல்டி டிப்ளமோ எம்எல்டிக்கும் சரி பிஎஸ்சி எம்எல்டிக்கும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் மார்ச்சுவரி அட்டெண்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். சில போஸ்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சர்வீஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு மினிமம் எம்டிஎஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுமானது. ஸ்டார்டிங் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா? அடுத்தது டிசெக்ஷன் ஹால் அட்டெண்டர் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் +2 சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு 2 வருடம் டிப்ளமோ கோர்ஸ் இசிஜியை முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். லைப்ரரி அட்டெண்டர் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் லைப்ரரி சயின்ஸில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. லேப் டெக்னீஷியன் இஇஜியை பொறுத்த வரைக்கும் டிகிரி பிஎஸ்சி சயின்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பிஏபிஎக்ஸு இல்லைனா பிபிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டெலிஃபோன் லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷனில் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12 months ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி லேபார்ட்டரி அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருடம்
லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மிஷினில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டெக்னீஷியன், ஓடினா ஓடி டெக்னீஷியன், அனசிஷியா இதில் வந்து பிஎஸ்சி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபருக்கும் அதே தான், +2 முடிச்சுட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிப்ளமோ இன் ரேடியாலஜி, டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான், சரிங்களா, அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபர்லேயும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எய்ம்ஸ்லேயுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ரேடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரேடியாலஜிலாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், ரேடியோகிராஃபி 3 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். டென்டல் ஹைஜினிஸ்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் +2 முடித்துட்டு டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜின் இல்லைனா வந்து மேக்ஸில்லோ ஃபேஷியல் ப்ராஸ்தட்டிக்ஸ் இல்லைனா ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்ளையன்சஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ரேடியோ தெரப்பி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு 2 வருடம் டிப்ளமோ ரேடியோ தெரப்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் வந்து டிப்ளமோ இன் ரெகனைஸ்டு நியூக்ளியர் மெடிசன் லேபில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஆப்தல்மிக் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஆப்தல்மிக் டெக்னீஷியன், பிஎஸ்சி ஆப்தல்மாலஜி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ரொஃபஷனிஸ்ட்டுக்கும் அதே தான், பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தாங்கனாலும் ஓகே தான், அல்லது டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸும் பார்த்திங்கன்னா அது ரிலவெண்ட்டான டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பேரட்டிக் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பேரட்டிக் சர்ஜரி பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கான 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக்கை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு ஆயுர்வேதியில் வந்து ஃபார்மசி பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஆனால் டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும், 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அதுவே வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, சரிங்களா. எம்ப்ரியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் இன் கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் ஒர்க் பண்ண ரெப்யூட்டட் இதில் வந்து பேராமிலிட்ரி இல்லைனா வந்து சிவில் மிலிட்ரி இதிலலாம் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள். ஃபயர் டெக்னீஷியனுக்கும் அதே தான், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேராமிலிட்ரி அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சர்வீஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். மல்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர், சோஷியல் கைடு, சோஷியல் ஒர்க்கருக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மல்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர், கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கருக்கான 1 இயர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும், ஹிந்தியை ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டெமான்ஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பியில் பிபிடி முடித்த கேண்டிடேட், பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பியில் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கும் சேம் தான், +2 முடிச்சுட்டு ஆக்குபேஷனல் தெரப்பியில் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லைப்ரரி கிரேடு 3 பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிரைவர் ஆர்டினரி கிரேடை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருடம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும், 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் இதற்கு எலிஜிபிள். எம்ஏ சோஷியல் ஒர்க்கர் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சோஷியல் ஒர்க்கர், மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்
போஸ்ட்டுமே வந்து ஆஃபீஸர் போஸ்ட்டும் வந்து இதில் வேக்கன்சிஸ் இருக்குது. MSW முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட்டில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸில் முடித்த கேண்டிடேட், கமர்ஷியல் ஆர்ட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் மாடலிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யோகா இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் யோகா ப்ளஸ் கிராஜுவேஷன் டிகிரி எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது யோகா சயின்ஸ்லேயே கிராஜுவேஷன் டிகிரி முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராமரை பொறுத்த வரைக்கும் BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் வார்டனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் ஹவுஸ் கீப்பிங், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ரிலேஷன் இது மாதிரியான எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஸ்கேல் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும், பர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது ஷார்ட் ஹேண்டு, டிக்டேஷன் இதெல்லாம் வந்து தெரிந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுமானது. ஃபார்மா கெமிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், ஃபார்மா கிரேட் 2 டிஸ்பென்சிங் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட், ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய எய்ம்ஸில் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான அலோபதி வேக்கன்சிஸ், ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸும் இருக்குது. அடுத்தது நர்சிங் ஆஃபீஸர், ANM, சீனியர் நர்சிங் ஆஃபீஸர். நர்சிங் ஆஃபீஸர்லேயே வந்து கிரேட் 1க்குலாம் பார்த்திங்கன்னா BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டென்த்து முடிச்சுட்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பணியிடத்திற்கு நர்சிங் ஆஃபீஸருக்கு BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கேர்டேக்கர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா அதற்கான டிப்ளமோ கோர்ஸ் முடித்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதற்கான சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெய்லர் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடியில் டெய்லரிங் ட்ரேடை முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி ப்ளம்பருக்கும் பார்த்திங்கன்னா ப்ளம்பர் ட்ரேடு முடித்த கேண்டிடேட் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 3 வருடம் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பெயிண்டருக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா MA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒர்க் ஷாப் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கன்சர்ன்ட் ட்ரேடில் வந்து முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டோர் ஆஃபீஸர், ஸ்டோர் கீப்பருக்கெலாம் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் கம்போசிட்டரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இது சம்மந்தமான 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ரெக்கார்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் BSc மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் முடித்துட்டு 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் குரூப் படித்து 6 மாதம் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் BE BTechல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதுவே டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்னா 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டிகிரி முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் MSc லைஃப் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் 6 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். இதில் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டேப்லெட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஒரே கேண்டிடேட் வந்து 2-3 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
2-3 போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2-3 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேக்கன்சிஸ், எந்தெந்த கேட்டகரியில் வேக்கன்சிஸ், டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து ஏஜ் கன்செஷன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, கேட்டகரி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ மட்டும்தான் வந்து அது அக்செப்டபிள். பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடிக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்க்கு ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான காண்டாக்ட் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1800-117-898 அப்படின்ற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து மெடிக்கல் சம்மந்தமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?